Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து உண்டியலில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போ நம்ம அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து என்ன கோல்டு ஜாமான் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன ஜாமான் வாங்கியிருந்தேன், இது வந்து அதுக்கு அடுத்து நம்ம சேமிச்சிட்ருக்கிற பணம், இதை வச்சும் நம்ம அப்புறமா கோல்டு வாங்கலாம். இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் வாங்கின கோல்டு ஜாமான் இது தான். சரவணா எலைட்டில் தான் வாங்கினோம். அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. தங்கமயில் எல்லா கடைக்குமே, லலிதா ஜுவல்லர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் போவோம். ஆனால் பர்டிகுலராக வந்து சரவணா எலைட்டில் வந்து மற்ற எந்த கடையிலும் இல்லாத அளவுக்கு கலெக்ஷன் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அங்கே இந்த கோல்டு வந்து வாங்கியிருந்தேன். நம்ம எப்போவுமே வந்து சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி அதை வந்து நம்ம என்ன பொருளாக மாற்றுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன அமௌண்ட் கிடைச்சா கூட ஒரு கோல்டு காயினாவது வாங்கி வைக்கணும். ஸோ நம்ம என்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு அழகான கோல்டு ரிங் தான் எனக்கு வாங்கியிருக்கேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா, இதோ டேக் இருக்குது, 2 கிராமும் 200 மில்லியும் இருந்தது. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 14% போட்டிருந்தாங்க. பொதுவாக இந்த மாதிரி கோல்டு ரிங்க்கு நீங்கள் போகிற கடையில் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுவாங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து கேஸ்டிங் டைப்பு தான். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு லீப் டிசைன் மாதிரி வந்து அப்படியே வந்து அது மேலே ஒரு ஆர்ச் மாதிரி வந்திருந்தது. ஒரு 2 கிராம் தான், ஆனால் வந்து நல்ல திக்காக இருந்தது. நம்ம டெய்லி யூஸ் கூட போட்டால் கூட இந்த மாதிரியான கேஸ்டிங் டைப் ரிங்கெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணால் கூட வளையும் நெளியும் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது. பட்டு நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸை கூட இந்த மாதிரி நம்ம கோல்டாக மாற்றும்போது அதில் வர சந்தோஷமே தனி தான். அது வந்து எல்லோரும் வந்து சேவிங்ஸ் பண்ணி அவங்களோட சேவிங்ஸ் பணத்தில் இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை இங்கே வச்சிடலாம். இப்போது இதுக்கான பில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அதோட பில். இதில் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் எல் டைப் ரிங்குன்னு போட்டிருக்கு. அதே நேரத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா நான் வாங்கின அன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து 7090 ரூபீஸ் தான் இருந்தது. உங்களுக்கு இப்போ தெரியும், 7090 ரூபாய் இருந்தது. இன்றைக்கி பர்டிகுலர் டேட்டில் 7850 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சின்ன சின்ன சேவிங்ஸ் கூட நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து சேமிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அன்னைக்கு வாங்காமல் இப்போ நான் ஒரு மாதம் தான் ஆகிருக்கு. அந்த ஒரு மாதத்தில் இந்த ரிங்கோட விலை பார்த்திங்கன்னா 7090லேருந்து 7850 ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், அதோட அமௌண்ட் வந்து 17,781 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து வழக்கம் போல் வந்து ஜிஎஸ்டி எல்லாமே வந்து ஒரு 266 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. டோட்டலாக வந்து எங்களுக்கு வந்து 18,315 ரூபீஸ், அதாவது 18,315 ரூபா வந்துருந்தது. இந்த 18,000 ரூபாயுமே வந்து நான் உண்டியலில் சேமித்த காசானா இல்லை, 12,000 ரூபா வந்து எனக்கு உண்டியல் சேமிப்பில் இருந்தது. மீதி பணம் கையிலேருந்து போட்டு தான் வாங்க வேண்டியதாக இருந்தது. பட் அதுக்காண்டி வந்து 12,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோன்னா ஒரு 1.5 கிராம் ரிங் தான் வாங்கியிருப்போம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது. ஸோ அதனால தான் வந்து அதில் பணம் போட்டாலும் பரவாயில்ல, நம்ம உருப்படியாக ஒரு ஜாமான் வாங்கிடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ரிங் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரிங்கோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய சேவிங்ஸ் ஐடியாஸ், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றி தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.